Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ரமலான் மிக அருகில் வந்துவிட்டது. இன்னும் சரியாக ஒரு வார காலங்கள் மிக விரைவாக ஓடிவிடும். அடுத்த சனிக்கிழமை நோன்பாக இருக்கலாம், ரமலானுக்குள் நுழைந்து விடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு செய்ய வேண்டிய முன் தயாரிப்புகளை பற்றி சென்ற ஜும்மாவிலே பேசியிருந்தோம். ரமலானிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு வைப்பது. நோன்பை விட ஒரு தனித்துவமான ஒரு அமல் எதுவுமே இல்லை. அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். நபிகளார் போருக்காக வேண்டி தயாரிப்பில் இருக்கிறார்கள். அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ லி பிஷ்ஷஹாதத்தி, போருக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஷஹீத் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்து கிடைத்து விட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். போருக்கு நாங்க கிளம்புறோம், நாங்க திரும்பி வரக்கூடாது. சஹாபாக்களுடைய ஈமானை நினைக்கின்ற பொழுதெல்லாம் ரோமக்கால் சிலுசில் இருக்கின்றன. நாங்க போறோம், வரக்கூடாது. உதுல்லாஹ லி பிஷ்ஷஹாதத்தி, ஷஹாதத்திற்காக, ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும் துஆ செஞ்சாங்க. எல்லாம் இவர்களை நல்லபடியாக மீண்டும் ஊருக்கு திருப்பி அனுப்பி வைப்பாயாக. போருக்கு செல்கிறார்கள், சலாமத்தாக ஊர் திருப்பி இருப்பாயாக. வகன்னிமுகம், அவர்களுக்கு கனிமத் பொருட்களையும் அதிகமாக கொடுத்து அனுப்பி வைப்பாயாக. அதே போன்று போருக்கு செல்கிறார்கள், அதே போன்று சலாமத்தாக வசல்லமுனா வகன்னமுனா. அபூ உமாமா பாஹிலி இவர்கள் சொல்லுவார்கள், சலாமத்தாக நாங்கள் திரும்பினோம், கனிமத்தும் நிறைய பெற்று கொண்டு திரும்பினோம். இரண்டாவது போருக்கான அழைப்பு, தயாரிப்பு. நபிகளாரிடத்தில் மீண்டும் சொல்கிறார்கள் அபூ உமாமா பாஹிலி அவர்கள், யா ரசூலுல்லாஹ், உதுல்லாஹ லி பிஷ்ஷஹாதத்தி, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க எனக்கு துஆ செய்யுங்கள். இந்த போர்களையாவது போயிட்டு நான் திரும்ப கூடாது, ஷஹீதாகி விட வேண்டும், துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ். நபிகளார் மீண்டும் அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ் இவர்களை சலாமத்தாக ஊர் திருப்பி வைப்பாயாக, கனிமத்தை அதிகமாக கொடுத்து அனுப்பி வைப்பாயாக. போருக்கு போறாங்க, மீண்டும் சலாமத்தாக ஊர் திரும்புகிறார்கள், நிறைய கனிமத் பொருளோடு திரும்புகிறார்கள். இப்ப மூன்றாவது போருக்கான அழைப்பு, தயாரிப்பு. நபிகளார் இடத்திலே சென்றார்கள் அபூ உமாமா பாஹிலி,
உதுஅல்லாஹ லீ பிஷ்ஷஹாதத்தி, யா ரசூலல்லாஹ் எனக்காக ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள். கடந்த 2 முறைகள் உங்களிடத்திலே நான் வந்து ஷஹீதுக்காக துஆ செய்ய சொன்னேன், ஆனால் நீங்கள் மாற்றி துஆ செய்தீர்கள். இந்த முறையாவது ஷஹீதாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். நபிகளார் இந்த முறையும் அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வகன்னிமுஹும் துஆ செஞ்சாங்க. எல்லா இவர்களை நல்ல முறையில் திருப்பி அனுப்பி வைப்பாயாக, கனிமத் பொருளை கொடுப்பாய். இப்ப அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்துல, யா ரசூலல்லாஹ் நாங்கள் எங்களுடைய கணிப்பின்படி ஷஹாதத்தை தான் பெரிதாக எண்ணியிருக்கிறோம். உலகத்துல ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம், அதற்கு ஈடான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை என்று நாங்க ஷஹீதத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஷஹாதத் தான் நினைக்கிறோம். போருக்கு அல்லாஹ்வுக்காக போருக்கு சென்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய கலிமாவுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ்வை உயர்த்துவதற்காக இந்த உலகத்திலே பரப்புவதற்காக எங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொள்வதை தான் நாங்கள் பெரிய செயலாக பெரிய அமலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதற்கு மாற்றமாக எங்களை திரும்ப வர சொல்கிறீர்கள் என்றால் இதை விடவும் ஏதோ பெரிய அமல் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். எனவே முர்லி பி அமலின், எங்களுக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். ஷஹீதை விட ஒரு அந்தஸ்துள்ள ஒரு அமல் ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் நீங்க எங்களுக்கு திரும்ப வரணும் துஆ செய்றீங்க. அப்ப அது என்ன அமல்? முர்லி பி அமலின், ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நோன்பை பற்றி பிடித்துக்கொள். நபிகளார் சும்னு சொல்ல, அரபில சும் அப்படின்னா நோன்பு வை அப்படின்னு அர்த்தம், சுமு நோன்பு வையுங்கள்னு அர்த்தம். அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்றதுக்கு. நபிகளார் அப்படி சொல்லல, அலைக்க பற்றி பிடித்துக்கொள், வாழ்க்கையில விற்றாத. நீ வை அப்படிங்கிறதுக்கும் வாழ்நாள விற்றாத அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நோன்பு வை அப்படின்னு சொல்றதுக்கும் வாழ்நாள விடவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம். நபிகளார் அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை பற்றி பிடித்துக்கொள், வாழ்நாள விற்றவே கூடாது. ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, ஏனென்றால் நோன்புக்கு ஈடான ஒரு அமல் உலகத்துல எதுவுமே இல்லை. லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு ஈடான நோன்புக்கு இணையான ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் எதுவுமே லா கிடையவே கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே வருகிறது, நபிகளாருடைய இந்த வார்த்தைக்கு பிறகு அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவியும் அவர்களுடைய பணியாளர்கள் உட்பட அனைவர்களும் அதிகமான நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். எப்ப பார்த்தாலும் நோன்பு இருப்பாங்க, எப்ப கேட்டாலும் நோன்புன்னு சொல்லுவாங்க. எப்பயாவது அவருடைய வீட்டிலே புகை தெரியுமேயானால் அவருடைய வீட்டிற்கு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். மற்றபடி அவர்கள் முழுமையாக நோன்பிலேயே கழித்துக் கொண்டிருந்தார்கள் என இந்த ஹதீஸ் நசையிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் எதுவுமே இல்லை என்று நபிகளாருடைய இந்த வார்த்தைகள் மூலமாக தெரிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்துல எப்படி நோன்பை விட ஒரு சிறந்த அமல் இல்லையோ, ரமலான்ல எந்த விதமான காரணம் இல்லாமல் ஒருவர் ஒரு நோன்பை விட்டு விடுவாரேயானால் அதற்கு இணையாக எந்த ஒன்றும் இல்லை. நோன்பை விட்டுட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை. நபிகளார் அழகாக சொல்லுவார்கள், மன் அஃப்தர யௌமம் மின் ரமலான, ரமலானுடைய ஒரே ஒரு நோன்பை ஃபீ கைரி ருக்ஸத்தின் ரஹஸஹுல்லாஹு, அல்லாஹ் அனுமதி அளித்த அனுமதி இல்லாமல், அல்லாஹ் சிலருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், சிலருக்கு சலுகை கொடுத்திருக்கிறான், அந்த சலுகை இல்லாமல் ஒரே ஒரு நோன்பை யார் விடுகிறாரோ லம் யக்லி ஸௌமத் தஹர், வாழ்நாள் முழுவதும் காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அதை கலா செய்ய முடியாது. ஒரு நோன்ப வேண்டும்னே ஒருத்தர் விட்டுட்டார், நல்லா கவனிங்க, எந்த விதமான காரணமும் இல்லை, அல்லாஹ் அனுமதி அளித்த அல்லாஹ் சலுகை அளித்த எந்த காரணமும் இல்லாமல் ஒருவர் ஒரு நோன்பை ரமலானிலே விட்டு விட்டால் நபிகளார் இப்படி சொல்கிறார்கள், லம் யக்லி, அதை கலா செய்யவே முடியாதுங்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை கொஞ்சம் தெளிவா விளக்குவாங்க. அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார், இப்னு அப்பாஸ் அவர்களே, ரமலான்ல நான் ஒரு நோன்பை விட்டு விட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா, அஜிதுலி மஹ்ரஜா,
அந்த நோன்பை பூர்த்தியாக்குவதற்கு, அந்த நோன்பை கலா செய்வதற்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கிறதான்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வழி இருக்கிறது. எப்ப தெரியுமா? ரமலான் மாதத்துல ஒரு பகல்ல நோன்பு கடமையாகாத ஒரு நாள் இருந்தா அந்த நாள் வச்சுக்கணும். ரமலான் மாசத்துல ரமலான் மாசம் தான் வைக்கணும். அது ஒரு பகல் நோன்பு கடமையாகாத பகலா இருக்கணும். அந்த மனிதர் கேட்டார், இப்னு அப்பாஸ் அவர்களே, அது எப்படி சாத்தியம் கேட்டார். ரமலான்ல எப்படி நோன்பு கடமையாகாம இருக்கும்? இப்னு அப்பாஸ் அவர்கள் பதில் சொன்னார்கள், இதை தவிர வேற எனக்கு எந்த பதிலும் தெரியலண்டா. என்ன அர்த்தம்? அந்த விட்ட நோன்பை சரி செய்யறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு அர்த்தம். அதற்கு வாய்ப்பே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க ரமலான்ல ஒரே ஒரு நோன்பை விட்டு விடுவது, நீங்க அதை எப்ப கலா செஞ்சாலும் சரி, அது ரமலான்ல நோற்ற நோன்பாக ஆகாது. இது நல்லா விளங்கிக்கணும், தெளிவா விளங்கிக்கணும். ரமலான்ல ஒரு நோன்பை விட்டுட்டு வருஷம் ஃபுல்லா கலா செய்றீங்க. ரமலான் அல்லாத 11 மாதமும் இந்த ஒரு நோன்புக்காக நீங்கள் கலா செய்தாலும் அது ரமலான் அல்லாத நாள்ல வச்ச நோன்பு. அதுதான் அதுக்கும் வித்தியாசமே. இந்த விட்ட நோன்பு ரமலான்ல விட்ட நோன்பு. திரும்ப ஒரு இந்த ரமலான்ல இந்த நாள், ரமலான் 3ஆம் பிறை, ரமலான் 5ஆம் பிறை, இந்த மாசம் இந்த வருஷம் மீண்டும் வரவே வராது, வாய்ப்பே இல்லை. அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ரமலான்ல விட்ட அந்த ஒரு நோன்புக்கு எந்த ஈடும் இல்லை, அதை எப்படியும் ஈடு கொடுக்க முடியாது, அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எப்படியும் கலா செய்ய முடியாது. கணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய நோன்பு இவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் கடமையாகாத குழந்தைகளையும் சிறுவர்களையும் நோன்பு வைக்க பழக்கப்படுத்துவாங்க. புகாரில செய்தி வருகிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ரமலான்ல ஒரு போதையாக இருந்த ஒரு மனிதரை பார்த்தார். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வைலக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும். நம்முடைய சின்ன பிள்ளைங்கள்லாம் சியாம் நோன்பு வைத்திருக்கிறதே, நீ இப்படி போதையில வந்து நிற்கிறாயே. அவர்கள் 80 கசையடி கொடுத்தார்கள் என புகாரில செய்தி வருகிறது. ருபைய் பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பிள்ளைகளும் நோன்பு வைப்பார்கள். சுபியானுனா, நம்முடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் நோன்பு வைப்பார்கள். அப்படி ஏதாவது அவர்களுக்கு ஒரு தாகமோ பசியோ அவர்களுக்கு ஏற்பட்டு அழுக ஆரம்பித்தா, கம்பளியால் ஆன சில விளையாட்டு பொருட்களுடைய கரங்களிலே கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அழுகையை நிறுத்தி இஃப்தார் வரை கொண்டு வந்து சேர்ப்போம். கணியத்திற்குரியவர்களே, நோன்பு வைக்காத பிள்ளைகளை, குர்ஆன் ஓதாத பிள்ளைகளை, திக்ர் செய்யாத பிள்ளைகளை நோன்பு வைப்பதற்காக அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து, அவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்களை ஆர்வப்படுத்துவது என்பது சஹாபாக்கள் செய்த வழிமுறை. அது நாம செய்கிறோமா இல்லையா? ரமலானுடைய காலங்கள்ல அதிகமான குர்ஆனை ஓதுங்கள், பரிசு கொடுக்கப்படுகிறது. அதிகமான திக்ர் செய்யுங்கள், பரிசு கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்களுடைய வழிமுறை அது. சிலர் அதையும் விமர்சனம் பண்றாங்க, அதிகமான குர்ஆன் ஓதுறதுக்கு எதுக்கு பரிசு கொடுக்குறீங்க, அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ளது, நிறைய பொய் சொல்றாங்க, நிறைய பரிசுக்காக ஓதுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன காரியம் செய்தாலும் விமர்சனம் இருக்கும், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. சஹாபாக்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க சொல்லி இந்த விளையாட்டு பொருள், பரிசு பொருள் கொடுத்து அவர்களை ஆர்வம் ஊட்டி அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது, அதற்குண்டான கூலி இருக்கிறது, அதுவும் தன்னிகரற்றவை. அதற்கு நிகரான ஒன்று எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது. நோன்புக்கு கூலி சொர்க்கம், அதுலயும் ஸ்பெஷல் சொர்க்கம். சொர்க்கம் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, சொர்க்கம் மட்டும் தனித்துவம் இல்ல, அதனுடைய வாசலே தனித்துவம். இன்னஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்கிறது, யகாலு லஹு ரய்யான், அதற்கு ரய்யான் என்று சொல்லப்படும். அதுல நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். அது நோன்பாளிகளுக்கென்றே ஸ்பெஷல் வாசல். அது கண்ணியத்திற்குரியவர்களே, ரய்யான் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாகம் தீர்க்குதல் என்பது பொருள். தாகம் தீர்க்கும் வாசல் அப்படின்னு அதனுடைய பொருள். தாகம் தீர்க்கும் வாசலை கடந்து ஒருவர் அந்த சொர்க்கத்துல போனார்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு வகையான பானங்கள் அங்கே இருக்க போகிறது,
எவ்வளோ வகையான தண்ணீர் வகைகள், பல வகைகள், ஜூஸ் வகைகள் அங்கே இருக்க போகிறது. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உண்டான பல வகைகளும் ஜூஸ் வகைகளும் தண்ணீர் வகைகளும். ஏன்னா வாசலுக்கு பேரே தாகம் தீர்க்கும் வாசல். அப்படின்னா அங்கே எவ்வளவு இருக்கும். கணேதற்குரியவர்களை, நோன்பு வைக்கின்ற பொழுது பசியாகவும் இருக்கிறோம், அப்புறம் ஏன் அந்த வாசலுக்கு தாகம் தீர்க்கும் வாசல் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? கணேதற்குரியவர்களை, பசியை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடக்கிக்கலாம். பசியை அடக்கிறது கஷ்டம் இல்ல, தாகத்தை அடக்கிறது தான் கஷ்டம், தாகத்தை அடக்கிறது தான் சிரமம். அதனால தான் அந்த வாசலுக்கு தாகம் தீர்க்கும் வாசல். அல்லாஹ்வுக்காக நம்முடைய தாகத்தை, பல நோன்புகள் இருக்கிறது, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் சில விரதங்கள் வைக்கிறார்கள், தண்ணிலாம் குடிச்சுக்குவாங்க. சில குறிப்பிட்ட நேரங்கள் சில சாப்பாடு, சில உணவுப் பொருட்களை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இஸ்லாமியர்களுடைய நோன்பு இருக்கிறது, காலையிலிருந்து மாலை வரை ஒரு பச்சை தண்ணீர் கூட பல்லுல படாமன்னு சொல்றோமா இல்லையா? அப்படியான அந்த நோன்பு தாகத்தையும் அல்லாஹ்வுக்காக அடக்கி கொள்கின்ற அந்த பாங்கு, அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்து போய் அந்த வாசலுக்கே பேர் வைத்திருக்கிறான், அர்-ரையான், தாகம் தீர்க்கும் வாசல். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமல்ல, அஸ்-ஸௌமு லீ, அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு என்பது எனக்கானது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதுறதும் அல்லாஹ்வுக்காகத்தான் ஓதுறோம். மற்றபடி ஜகாத் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காகத்தான் ஜகாத் கொடுக்கிறோம். தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம். திக்ர் செய்யறோம் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறோம். எல்லாமே அல்லாஹ்வுக்காக. ஆனா அல்லாஹ் நோம்பு மட்டும் அஸ்-ஸௌமு லீங்கிறான். மற்ற எதையும் லீ எனக்குன்னு சொன்னதில்லை. அஸ்-ஸௌமு லீ, எனக்கானது, எனக்கு சொந்தமானது, எனக்கே உரியது, எனக்கு மட்டும் ஸ்பெஷலானது. ஏன்னா மற்ற எல்லாத்துலயுமே ஒரு விதமான கலப்படங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழுகிறார் ஒருத்தர், அல்லாஹ்வுக்காக தொழுகிறார், ஆனா பிறர் பார்க்கிறார்கள், பார்க்க தொழுவ முடியும். 2 ரக்காத் தொழுக நீட்டிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மைண்ட்ல வந்துச்சுன்னு சொன்னா நீட்டி தொழுவார், நிறையா தொழுவார். குர்ஆன் ஓதுறார், பிறர் பார்க்க குர்ஆன் ஓதலாம், பிறர் பார்க்க திக்ர் செய்யலாம், பிறர் பார்க்க ஜகாத் கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். நோன்பு மட்டும் பிறர் பார்க்க வைக்க முடியாது. அது என்ன, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ளது. காலையில எல்லாரையும் மாதிரி சஹரு சாப்பிட்டுட்டு வந்துட்டு தொழுதுட்டு போய் வீட்டுல போய் தனி ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்-ஸௌமு லீ, அது எனக்குரியதுங்கிறான், எனக்கு மட்டுமானது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவன் நோன்பா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமாக நம்மோடு சஹரு செய்தவர்கள், சாதாரணமாக நம்மோடு இஃப்தார் செய்பவர்கள் இருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் நோம்பா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஸௌமு லீ, நோம்பு எனக்கானது. ஆனா அஜ்ஸீ பிஹி, ஆனா உஜ்ஸீ பிஹி, ரெண்டுமே சொல்றாங்க. நான் நோம்புக்கு நான் கூலி கொடுப்பேன், மற்ற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போறான். ஆனா இது ஸ்பெஷல், நானே கூலி கொடுப்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், அந்த சம்பளம் சில சமயத்துல அக்கவுண்ட்ல ஏறிடுது, சில சமயத்துல மேனேஜர் கொடுக்கிறாரு, அப்படிதானே? முதலாளியே ஒருத்தரை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்கிறார், உன்னுடைய இந்த வேலைகள் எல்லாம் மெச்சிட்டு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வருவார் சம்பளக்கு வர. எப்பவும் மேனேஜர் கொடுப்பார் அல்லது அக்கவுண்ட்ல வரும். இந்த மாசம் மட்டும் தனியா எம்டி, ஒரு கம்பெனியுடைய எம்டி முதலாளி கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு ஒரு கவரை கொடுத்து இதனுடைய சம்பளம் கொடுத்தாருன்னா எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். 500 1000 நபர்கள் வேலை செய்கின்ற ஒரு கம்பெனியில தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி. அதை விடவும் அல்லாஹு தஆலா மற்ற எல்லாருக்கும் சாதாரணமாக கூலியை கொடுத்துட்டு நோம்புக்கு மட்டுமான உஜ்ஸி, நானே கொடுப்பேன். சில சமயங்களை இப்படியும் மட்டும் சொல்கிறார்கள், நானே கூலியாகி விடுகிறேன். மற்ற எந்த அமலுக்கும் இப்படி இல்லை, நோம்புக்கு அல்லாவே கூலி, அல்லாவே கிடைத்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் நபிகளார் அடுத்து சொல்லுவார்கள், லிஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது, இன்னொன்று அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது. நோன்பாளி அல்லாஹ்வை பார்ப்பது என்பது உறுதியான விஷயம். மற்றவர்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஒரு தொழுகையாளி, ஒரு குர்ஆன் ஓதுபவர், ஜகாத் கொடுப்பவர் சொர்க்கத்துக்கு போவார், நன்மைக்காக வேண்டிய ஒரு நன்மையை வைத்து, அது பிடிக்கிறது வேற விஷயம். அல்லாஹ்வை பார்ப்பாரா, அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். ஆனா நோன்பாளிக்கு கன்ஃபார்ம். ஏன்னா நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள், லிஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது, இன்னொன்று அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது. அப்ப அல்லாஹ்வை உறுதியாக அறுதியாக அவர் பார்ப்பார். அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே,
இப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ரமலான் வருகிறது. ரமலானை எந்த வகையிலும் தவறவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரமலான், இந்த ரமலான் கிடைச்சிருச்சு, அடுத்த ரமலான் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். போன ரமலான்ல நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் இல்ல. எத்தனை பேர் போன ரமலானை பயன்படுத்தினார்கள்ங்கிறதும் தெரியாது. அப்படித்தானே? போன ரமலான் சரி, அடுத்த ரமலான்ல நம்ம நோன்பு வச்சுக்கலாம், இந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் நோன்பு போன ரமலான்ல விட்டு இருந்து இடைப்பட்ட காலத்துல மௌத்தா போயிருந்தா என்ன ஆகும் அவருடைய நிலை? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த வகையிலும் எந்த காரணம் இல்லாமல் நோன்பை முழுமையாக வைத்து விடுவதற்குண்டான தயாரிப்புகளிலே நாம் இப்பொழுது இருந்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்புக்காக செய்ய வேண்டிய முதல் விஷயம், நோன்பு வைக்கணும் அப்படின்றாலே சஹர் செய்யணும். சஹர் அப்படிங்கிறது ஒரு பரக்கத்தான உணவு. தஸஹரு நபிகளார் சொல்லுவார்கள், சஹர் செய்யுங்கள், சஹர் செய்யுங்க. ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கத்துன், சஹர்ல பரக்கத் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் மிகச் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, சஹர்ல பரக்கத் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹரிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னால் சஹர்ல சாப்பிடக்கூடிய உணவு அன்றைய நாள் முழுவதற்குமான உடல் வலிமையை நமக்கு தரக்கூடியது. நபிகளார் இன்னமும் சொல்லுவார்கள், நீங்கள் நோன்பு வைக்க நாடினால் மர் அராத அன் யஸூம ஃபல் யஸ்தஹ்சிர் பிஷைஇன், ஏதாவது ஒன்றை கொண்டாவது சஹர் செய்து விடுங்கள்ங்கறான். ஏதாவது ஒன்று சாப்பிடணும். சும்மா தண்ணீரை கொண்டாவது, இன்னொரு ஹதீஸ் வரும், ஒரு மிடர் தண்ணீரை கொண்டாவது சஹர் செய்து விடுங்கள் வரும். ஏன்னா சஹருடைய உணவு பரக்கத். இப்ப சஹர் சாப்பிடுறோம், சஹருடைய நேரத்தில் சஹருடைய உணவை சாப்பிடுகிறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் நபிகளாருடைய சுன்னத், நபிகளார் சொல்லி தந்ததை, நபிகளார் ஏவியதை செய்யறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் சஹர் சாப்பிடுறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் சஹர் சாப்பிடும்படி சொன்னார்கள், தஸஹருன்னு சொன்னாங்க, அதனால சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் பரக்கத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சாப்பிடுறோம். சஹருடைய பரக்கத் இருக்கும். ஒரு மிடர் தண்ணீராவது சஹர்ல குடிச்சிடணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹருடைய பரக்கத்து இன்னொன்னு என்னன்னு சொன்னா தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைச்சிரும், திக்ர் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சஹருக்கு பிறகு தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே பரக்கத்தா இருக்கும். குர்ஆன் ஓதலாம், தஹஜ்ஜத் தொழுகலாம், துஆ செய்யலாம். மற்ற எல்லா நாட்களிலும் தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது அரிதா இருக்கும். நோன்புல கிடைச்சிரும். என்ன நம்ம சஹருக்கு எந்திரிக்கிறோம், 3க்கு எந்திரிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹர்னால ஃபஜ்ருடைய ஃபர்து கிடைச்சிரும். சஹர்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, யாருமே ஃபஜ்ர் தொழ மாட்டாங்க. சஹர்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் தஹஜ்ஜத், சஹர்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் ஃபஜ்ர். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹர்ல சாப்பிடக்கூடிய உணவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நிஅம மிகச்சிறந்த உணவு அத்தமர் பேரிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. சஹருடைய உணவுகளிலேயே ஆகச்சிறந்த உணவு பேரிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம சஹருக்கு என்ன சாப்பிடுறோமோ அதை சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு பேரிச்சம்பழமாவது சஹர்ல சாப்பிட்டுக்கணும். ரசூலுல்லாஹ் அது சிறந்த உணவுன்னு சொல்லியிருக்காங்க. பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால இன்னும் அதுல இருக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரியும். பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய சக்தி மாதிரி ஒரு எந்த பொருளும் இருக்குதில்ல. அவ்வளவு அயன் இருக்கு, அவ்வளவு கால்சியம் இருக்கு, எல்லா சக்திகளும் பேரிச்சம்பழத்துல இருக்கு. அதனால அட்லீஸ்ட் நம்ம எப்படி நோம்பு திறக்கிறப்ப ஒரு பேரிச்சம்பழத்தை திறந்து வச்சு நோம்பு திறக்கிறோமோ, சஹருக்கும் ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிட்டு பழகுங்க. அது பெரிய ஒரு உடல் வலிமையையும் ஒரு பரக்கத்தையும் கொடுக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹருடைய நேரம் அப்படிங்கிறது, இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா தெளிவா விளங்கிக்கணும். நம்ம நிறைய பேர் அதுக்கு மாற்றமா செய்கிறத பார்க்கிறோம். சஹருடைய நேரம் அப்படிங்கிறது ஃபஜருடைய பாங்கு சொல்கின்ற அந்த நேரம் வரைக்கும் தான். ஆனா ஃபஜருடைய அந்த பாங்கு சொல்ற நேரம் அக்யூட்டான நேரமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் முன்ன பின்ன சில இடங்கள்ல இருக்கும், முன்ன பின்ன பாங்கு சொல்லலாம், டைமிங் முன்ன பின்ன இருக்கும். டைம்ங்கிறது அவ்வளவு தெளிவானது இல்லை, அவ்வளவு கரெக்டானது இல்லை. அதனால தான் நம்முடைய இமாம்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நோம்பு சஹர் சாப்பிடறத நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சஹருடைய முடிவு நேரம்னு ஒரு நேரத்தை கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச வரை சாதாரணமான நாட்கள்ல அந்த சஹரு முடிவு நேரத்தோடு இந்த சஹரை முடிச்சுக்கணும். இல்ல சில சமயங்கள்ல தூங்கிட்டோம், கொஞ்சம் முன்பின்னாச்சு, அசதி ஆயிடுச்சுன்னா பாங்கு சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது முடிச்சுக்கணும். பாங்கு சொல்ற வரையும் சாப்பிடுறதுங்கிறது நோன்பு, அது நோன்பாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. சில பேரை பார்த்திருக்கோம், பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி குடிக்கிறான்.
அந்த நோம்புலாம் நாட் அக்செப்டபிள், அதை ஏற்றுக்கொள்ளவே படாது. பாங்கு சொல்ல தண்ணி வாயில, வாழைப்பழம் வாயில, அது எப்படி அந்த நோம்பு ஏற்றுக்கப்படும்? அது எப்படி நோம்பா கணக்கில் இடப்படும்? 20 நிமிஷம்ங்கிறது பேணுதல். அட்லீஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது முடிச்சிடணும். பாங்கு சொல்ல சொல்ல தண்ணீர் குடிக்கிறது, பாங்கு சொல்ல சொல்ல பேரிச்சம்பழம் சாப்பிடுறது, பாங்கு சொல்ல சொல்ல வாழைப்பழம் சாப்பிடுறது, பாங்கு சொல்ல சொல்ல டீ குடிக்கிறது, அது நோம்பே இல்ல, அது வேஸ்ட். பகலெல்லாம் நீங்க சும்மா பட்டினியா கிடந்தீங்கன்னு தான் அதுக்கு பேர். கணியத்துக்குரிய அந்த நேரத்துல கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த விடிசகர்ன்னு சொல்றாங்க. சில சமயத்துல அசந்துடுறாங்க, அசந்து எந்திரிச்சு டைம் டைம் தாண்டிருச்சுன்னு சொன்னா அப்படியே சாப்பிடாம இருந்துக்க வேண்டியதான். நோம்பாயிரும். சஹருடைய அந்த பரக்கத் மட்டும் கிடைக்காம போயிடும், அவ்வளவுதான். ஆனா எந்திரிச்சு நான் ஒரு முடர் தண்ணி குடிச்சிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, பால் குடிச்சிட்டு நோம்பு வச்சேன் அப்படிங்கிறது எப்படி நோம்பா இருக்கும்? டைம் கடந்து போச்சு, தூங்கியாச்சு, நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நோம்பு வச்சேன் எடுத்து, எப்படி என்னுடைய நோம்புண்டா? டைம் தானே முக்கியம். அது அதை கடந்து போய் வந்தாச்சு இல்ல. சாப்பிடாம நோம்பு கண்டினியூ பண்ணா அது வேற. விடிசகருங்கிறது சாப்பிட்டுட்டு வைக்கிறது இல்ல, சாப்பிடாம வைக்கிறது. தெரியாம அசந்தாச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அந்த டைம் பாங்கு சொல்ற டைம் தாண்டிட்டா, பாங்கு ஸ்டார்ட் ஆயிட்டா, அல்லது பாங்குக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து சாப்பிடக்கூடிய டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகும் சாப்பிட்டு கொண்டிருப்பது நோன்பை நோன்பாக இருக்க செய்யாது அப்படிங்கிறத கண்ணியத்திற்குரியவர்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலானில முழுமையாக சஹருடைய உணவை எடுத்து, பரக்கத்தான உணவை எடுத்து, ரமலானை முழுமையாக பேணுதலாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.